அறிவது வேறு, தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்து அவரோடு உறவில் வாழ்வது வேறு. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையம் வெறுமனே ஒரு மதம், சபை, சடங்கு அல்லது அறிவு அல்ல. அது தேவனோடு சமாதானமான, உயிருள்ள, தனிப்பட்ட உறவு. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3. 1. தேவனோடு தனிப்பட்ட உறவு என்றால் என்ன? தனிப்பட்ட உறவு என்பது தேவனை உண்மையாக அறிதல், அவரை நம்புதல், அவரை நேசித்தல், அவருடைய சத்தத்தை கேட்பது, அவரிடம் ஜெபித்தல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், பாவத்தை அறிக்கையிட்டு மனந்திரும்புதல், அவருடைய சித்தத்தில் வாழ்தல், அவரோடு தொடர்ந்து ஐக்கியத்தில் இருப்பது. இது வெறும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவதை காட்டிலும் ஆழமானது. இயேசு கூறினார், இதுவே நித்திய ஜீவன், ஒரே மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. யோவான் 17:3. இங்கே அறிவது என்பது தகவலை அறிந்திருப்பதை மட்டும் குறிக்கவில்லை, தேவனோடு உயிருள்ள உறவை குறிக்கிறது. 2. தேவனை பற்றி அறிவது மற்றும் தேவனை அறிதல். ஒருவர் வேதாகமத்தை முழுவதும் படித்திருக்கலாம், பல வசனங்களை மனப்பாடம் செய்திருக்கலாம், இறையியல் அறிவு பெற்றிருக்கலாம், பல ஆண்டுகள் சபைக்கு சென்றிருக்கலாம், ஊழியம் செய்திருக்கலாம், பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் அவருக்கு தேவனோடு உண்மையான உறவு இல்லாமல் இருக்கக்கூடும். பவுல் கூறுகிறார், தேவனை அறிய வேண்டும் என்ற அறிவு என்பதற்கும் மேலாக கிறிஸ்துவை அறிதலே அவருடைய விருப்பமாக இருந்தது. பிலிப்பியர் 3:8-10 வரை. பவுலின் மிகப்பெரிய ஆசை அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிய வேண்டும். 3. இந்த உறவு எங்கு ஆரம்பிக்கிறது? இரட்சிப்பில். முதலில் மனிதன் தேவனிடமிருந்து பிரிந்திருக்கிறான். உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவுண்டாயிற்று. ஏசாயா 59:2. பாவம் மனிதனையும் தேவனையும் பிரிக்கிறது. அதனால் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சினை பணம் இல்லாமை அல்ல, கல்வி இல்லாமை அல்ல, சமூக பிரச்சினை அல்ல, தேவனோடு உறவு இல்லாமையே. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மூலமாக அந்த பிரிவு நீக்கப்படுகிறது. நாம் சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால். ரோமர் 5:10. 4. இயேசு கிறிஸ்துவே இந்த உறவின் வழி. தேவனோடு உறவை உருவாக்குவதற்கு மனிதனுடைய நல்ல செயல்கள் போதாது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. எனவே கேள்வி, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்பதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு என்ன உறவு என்பதே முக்கியமான கேள்வி. 5. தேவனோடு உறவில் முதன்மையானது விசுவாசம். விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரெயர் 11:6. விசுவாசம் என்பது தேவன் இருக்கிறார் என்று மட்டும் நம்புவது அல்ல. அது தேவன் என்னை ஆளுகிறார், கிறிஸ்து எனக்காக மரித்தார், நான் என்னை அவரிடம் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று வாழ்வது. விசுவாசம் தேவனை நம்புகிறது. நல்ல காலத்தில், கஷ்ட காலத்தில், புரியாத நேரத்தில், பதில் கிடைக்காத நேரத்தில், துன்பத்தின் நடுவிலும். 6. தேவனோடு உறவில் ஜெபம். ஜெபம் என்பது தேவனிடம் ஒரு பட்டியலை கொடுப்பது மட்டும் அல்ல. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. இயேசு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறைக்குள் பிரவேசித்து. மத்தேயு 6:6. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இல்லாமல் ஆழமான தனிப்பட்ட தேவ உறவு வளராது. உங்களை நீங்களே கேளுங்கள், நான் தனியாக தேவனோடு பேசுகிறேனா? எனக்கு தேவையானபோது மட்டும் ஜெபிக்கிறேனா? அல்லது தேவனையே தேடி ஜெபிக்கிறேனா? என் இரகசியமான கவலைகளை அவரிடம் சொல்கிறேனா? என் பாவங்களை அவரிடம் அறிக்கையிடுகிறேனா? அவருடைய சித்தத்தை கேட்கிறேனா? 7. தேவனோடு உறவில் வேதாகமம். ஜெபத்தில் நாம் தேவனிடம் பேசுகிறோம். வேதாகமத்தின் மூலம் தேவன் நம்மிடம் பேசுகிறார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 1,19,105. வேதாகமத்தை வாசிப்பது வெறும் அறிவை பெறுவதற்காக அல்ல. கேள்வி, இந்த வசனம் என்னை தேவனோடு எப்படி வாழச் செய்கிறது என்பதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது கேளுங்கள், தேவனை பற்றி இது என்ன கற்பிக்கிறது? மனிதனை பற்றி இது என்ன கற்பிக்கிறது? என்ன பாவத்தை நான் தவிர்க்க வேண்டும்? என்ன கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும்? என்ன வாக்குறுதியை நம்ப வேண்டும்? என்ன மாற்றத்தை என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும்? 8. தேவனோடு உறவில் அன்பு. இயேசுவிடம் ஒரு நியாயசாஸ்திரி கேட்டபோது, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது? இயேசு கூறியது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37. தேவனோடு உண்மையான உறவின் மையம் அன்பு. நாம் கேட்க வேண்டியது, தேவன் எனக்கு என்ன கொடுக்கிறார் என்பதை மட்டும் அல்ல, நான் தேவனை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதையும் கேட்க வேண்டும். 9. கீழ்ப்படிதல் இல்லாத உறவு உண்மையான உறவா?
இயேசு கூறினார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14:15. தேவனை நேசிப்பதாக கூறி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுப்பது முரண்பாடாகும். உண்மையான உறவு கீழ்ப்படிதல் இரட்சிப்பை வாங்குவதற்கான விலை அல்ல. இரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையின் கனியாக கீழ்ப்படிதல் வெளிப்படுகிறது. 10. பாவம் உங்கள் தேவ உறவை பாதிக்கிறது. தேவனுடைய பிள்ளை பாவம் செய்யும்போது இரட்சிப்பை இழக்கிறார் என்று சொல்ல முடியாது, ஆனால் தேவனோடு உள்ள ஐக்கியமும் மகிழ்ச்சியும் பாதிக்கப்படுகிறது. தாவீது, உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும். சங்கீதம் 51:12. அவர் பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டார். என் அக்கிரமத்தை உமக்கு அறிவித்தேன், என் பாவத்தை மறைக்கவில்லை. சங்கீதம் 32:5. தேவனோடு நெருக்கமான உறவு வேண்டும் என்றால் பாவத்தோடு சமரசம் செய்யக்கூடாது. 11. மனந்திரும்புதல் உறவின் முக்கிய அடையாளம். மனந்திரும்புதல் என்பது நான் தவறு செய்துவிட்டேன் என்று வருத்தப்படுவது மட்டுமல்ல. அது பாவத்தை விட்டு தேவனை நோக்கி திரும்புதல். உண்மையான மனந்திரும்புதலில் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறோம், பாவத்தை வெறுக்கிறோம், பாவத்தை அறிக்கையிடுகிறோம், பாவத்தை விட்டுவிடுகிறோம், தேவனிடம் திரும்புகிறோம். 12. தேவனோடு உறவு என்பது தந்தை பிள்ளை உறவு. கிறிஸ்துவில் இரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை பிதா என்று அழைக்கிறார்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரோமர் 8:15. இது மிகவும் ஆழமான சத்தியம். நாம் தேவனிடம் எனக்கு இது வேண்டும் என்று மட்டும் செல்வதில்லை, அப்பா நான் உம்மிடம் வந்திருக்கிறேன் என்று செல்கிறோம். 13. தேவனோடு உறவு என்பது ஒரு நாளுக்கான அனுபவம் அல்ல. சிலர் ஒரு கூட்டத்தில் உணர்ச்சிவசப்பட்டு கண்ணீர் விடுகிறார்கள், ஒரு முடிவு செய்கிறார்கள், ஒரு ஜெபம் செய்கிறார்கள். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு வாழ்க்கை பழைய நிலைக்கு திரும்புகிறது. உண்மையான உறவு என்பது ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கை. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். யோவான் 15:4. நிலைத்திருத்தல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான வார்த்தை. 14. தேவனோடு உறவு துன்பத்தில் சோதிக்கப்படுகிறது. தேவன் நல்லவராக இருக்கும்போது அவரை நேசிப்பது எளிது. ஆனால் ஜெபத்திற்கு பதில் வராதபோது, நோய் வரும்போது, பணக்கஷ்டம் வரும்போது, குடும்ப பிரச்சினை வரும்போது, ஊழியத்தில் எதிர்ப்பு வரும்போது, எதிர்காலம் தெரியாதபோது, அப்போதும் தேவனே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்ல முடியுமா? யோபு, அவர் என்னை கொன்றாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13:15. இதுதான் ஆழமான தேவ உறவின் அடையாளம். 15. தேவனோடு உறவு தனிமையில் தெரியும். மக்கள் முன்னிலையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது ஒரு பகுதி. ஆனால் யாரும் பார்க்காதபோது நாம் எப்படி இருக்கிறோம்? அங்கேதான் நம்முடைய உண்மையான தேவ உறவு வெளிப்படும். கேள்விகள்: யாரும் பார்க்காதபோது நான் வேதாகமம் வாசிக்கிறேனா? யாரும் கேட்காதபோது நான் ஜெபிக்கிறேனா? யாருக்கும் தெரியாத பாவங்களை நான் பாதுகாக்கிறேனா? தேவன் மட்டும் அறிந்த என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இரகசிய வாழ்க்கை வெளிப்படையான வாழ்க்கையை உருவாக்குகிறது. 16. தேவனோடு உறவு ஊழியத்தை விட முக்கியமானது. மார்த்தாள் இயேசுவுக்காக பல வேலைகளை செய்தாள். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டாள். இயேசு சொன்னார், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், அது அவளிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படாது. லூக்கா 10:42. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது: தேவனுக்காக வேலை செய்வதை விட முதலில் தேவனோடு இருப்பது முக்கியம். ஊழியம் உறவுக்கு மாற்றாக இருக்க முடியாது. 17. தேவனோடு உறவு மற்றும் சபை. தனிப்பட்ட தேவ உறவு இருந்தாலும் கிறிஸ்தவன் தனியாக வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை. சபை ஆராதனைக்கான இடம், தேவ வார்த்தை கேட்கும் இடம், ஐக்கியத்திற்கான இடம், ஜெபத்திற்கான இடம், ஒருவரையொருவர் ஊக்கப்படுத்தும் இடம், ஊழியம் செய்யும் இடம். ஆனால் சபைக்கு செல்வது மட்டும் தேவனோடு தனிப்பட்ட உறவுக்கு சான்றாகாது. 18. தேவனோடு உறவு இருக்கிறதா என்பதை எப்படி அறியலாம்? உங்களை நீங்களே இந்த கேள்விகளை கேளுங்கள். 1. நான் உண்மையாக கிறிஸ்துவை நம்புகிறேனா? 2. தேவனை நேசிக்கிறேனா? 3. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எனக்கு இருக்கிறதா? 4. தேவ வார்த்தைக்காக பசி இருக்கிறதா? 5. என் பாவத்தை பற்றி நான் உணர்கிறேனா? 6. நான் மனந்திரும்புகிறேனா? 7. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேனா? 8. தேவன் பதில் தராதபோதும் அவரை நம்புகிறேனா? 9. தேவனோடு தனியாக நேரம் செலவிட விரும்புகிறேனா? 10. உலகத்தை விட கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறேனா? 11. என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் கனிகள் வளர்கின்றனவா? 12. மற்றவர்களை நேசிக்கிறேனா? 13. கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களிடம் சொல்ல விரும்புகிறேனா? 14. தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்புகிறேனா? 15. தேவன் என்னை பயன்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளதா? 19. ஒரு முக்கியமான சுய பரிசோதனை.
பின்வரும் 3 நிலைகளை வேறுபடுத்தி பாருங்கள். நிலை 1 தேவனை பற்றி அறிதல். தேவன் இருக்கிறார். நிலை 2 தேவனை நம்புதல். தேவன் உண்மையுள்ளவர், நான் அவரை நம்புகிறேன். நிலை 3 தேவனோடு வாழ்தல். என் வாழ்க்கை முழுவதையும் தேவனிடம் ஒப்புக்கொடுத்து அவரோடு நடக்கிறேன். மூன்றாவது நிலையே தனிப்பட்ட உறவின் ஆழமான வெளிப்பாடு. 20 ஏனோக்கு தேவனோடு நடந்த மனிதன். ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் காணப்படாதபடிக்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கை பற்றி வேதாகமம் கூறும் மிக அழகான வார்த்தை. தேவனோடு சஞ்சரித்தான். அவர் தேவனை பற்றி மட்டும் பேசவில்லை, தேவனோடு நடந்தார். அதுவே நமக்கும் தேவையான வாழ்க்கை. 21 தாவீது தேவனுடைய இருதயத்தை தேடிய மனிதன். தாவீதின் வாழ்க்கையில் பெரிய விசுவாசம் இருந்தது, பெரிய வெற்றிகள் இருந்தன, பெரிய பாவமும் இருந்தது, ஆழமான மனந்திரும்புதலும் இருந்தது, தேவனை தேடும் இருதயமும் இருந்தது. சங்கீதங்களில் அவர் தொடர்ந்து தேவனை தேடுகிறார். தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. தேவனோடு உறவு என்பது பரிபூரணமான மனிதனாக இருப்பது அல்ல, தேவனை தொடர்ந்து தேடும் இருதயத்தை கொண்டிருப்பது. 22 பவுல் கிறிஸ்துவை அறிய விரும்பிய வாழ்க்கை. பவுலிடம் கல்வி இருந்தது, மத அறிவு இருந்தது, அந்தஸ்து இருந்தது, ஊழியம் இருந்தது. ஆனால் அவர் கூறினார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் அவரை அறியும்படிக்கும். பிலிப்பியர் 3:8-10 வரை. அவருடைய வாழ்க்கையின் மையம் கிறிஸ்துவை அறிதல். 23 உங்கள் தேவ உறவை அழிக்கும் காரியங்கள். 1 மறைக்கப்பட்ட பாவம். 2 உலகப்பற்று. 3 பணத்தின் மீது அதிக நம்பிக்கை. 4 மனிதர்களின் பாராட்டை நாடுதல். 5 ஜெப அலட்சியம். 6 வேதாகம அலட்சியம். 7 மன்னிக்காத இருதயம். 8 பெருமை. 9 சுயநலம். 10 தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய மறுத்தல். 24 தேவனோடு உறவை வளர்ப்பதற்கான நடைமுறை வழிகள். தினமும் வேதாகமம் வாசியுங்கள், ஜெபம் பேசுங்கள், தியானம் சிந்தியுங்கள், மனந்திரும்புதல் அறிக்கையிடுங்கள், கீழ்ப்படிதல் செயல்படுங்கள், ஆராதனை தேவனை மகிமைப்படுத்துங்கள், சாட்சியம் கிறிஸ்துவை பகிருங்கள். 25 தினசரி தனிப்பட்ட தேவ நேரத்திற்கான ஒரு மாதிரி. காலை வேதாகம வாசிப்பு. கேள்வி, இன்று தேவன் என்னை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக ஜெபம். தேவனை துதியுங்கள், நன்றி சொல்லுங்கள், பாவங்களை அறிக்கையிடுங்கள், உங்கள் தேவைகளை சொல்லுங்கள், மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள், தேவனுடைய சித்தத்தை தேடுங்கள். நாள் முழுவதும் சிறிய ஜெபங்கள். கர்த்தாவே, எனக்கு ஞானம் தாரும். கர்த்தாவே, இந்த சோதனையில் என்னை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, நான் பேச வேண்டிய வார்த்தையை தாரும். இரவு உங்களை நீங்களே கேளுங்கள், இன்று நான் தேவனோடு நடந்தேனா? இன்று நான் எந்த பாவத்தில் விழுந்தேன்? எங்கே தேவன் எனக்கு உதவினார்? எதற்காக நான் நன்றி சொல்ல வேண்டும்? நாளை நான் எதில் மாற்றப்பட வேண்டும்? 26 மிக முக்கியமான வேறுபாடு. தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவது சமமற்றது. தேவனை நேசிப்பது, ஜெபத்திற்கு பதில் பெறுவது சமமற்றது. தேவனோடு உறவு, சபைக்குச் செல்வது சமமற்றது. தேவனோடு உறவு, ஊழியம் செய்வது சமமற்றது. தேவனோடு உறவு, வேதாகம அறிவு சமமற்றது. தேவனை அறிதல், ஆனால் உண்மையான தேவ உறவு இருந்தால் ஜெபம் வரும், வார்த்தைக்கான பசி வரும், மனந்திரும்புதல் வரும், கீழ்ப்படிதல் வரும், பரிசுத்தம் வரும், அன்பு வரும், சேவை வரும். 27 இறுதி சுய பரிசோதனை. இன்று அமைதியாக உட்கார்ந்து உங்களிடம் கேளுங்கள், தேவன் எனக்கு யார்? அவர் வெறும் மதத்தின் தேவனா, சபையின் தேவனா, பிரச்சினையில் உதவும் தேவனா, ஆசீர்வாதம் தரும் தேவனா, அல்லது அவர் என் பிதா, நான் அவருடைய பிள்ளை என்று சொல்ல முடியுமா? மேலும் இயேசு கிறிஸ்து எனக்கு யார்? அவர் வெறும் வரலாற்று மனிதரா, நல்ல போதகரா, தீர்க்கதரிசியா, அல்லது அவர் என் இரட்சகர், என் ஆண்டவர், என் ராஜா என்று சொல்ல முடியுமா? 28 முடிவு. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனிடமிருந்து கிடைக்கும் பொருட்கள் அல்ல, தேவனையே பெற்றிருப்பது. தேவனை அறியுங்கள், தேவனை நேசியுங்கள், தேவனை தேடுங்கள், தேவனிடம் ஜெபியுங்கள், தேவ வார்த்தையில் நிலைத்திருங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், தேவனோடு நடக்குங்கள். ஏனெனில் இறுதியில் கேள்வி, நீ எவ்வளவு வேதாகம அறிவு பெற்றிருக்கிறாய் என்பது மட்டும் அல்ல, நீ தேவனை உண்மையாக அறிந்திருக்கிறாயா என்பதே மிக முக்கியமான கேள்வி. கர்த்தரை அறிந்து கொள்ள நாம் தொடர்ந்து முயலுவோம். ஓசியா 6:3 தனிப்பட்ட ஜெபம். என் தேவனே, உம்மை பற்றி அறிவதில் மட்டும் நான் திருப்தியடையாமல் உம்மையே அறிய எனக்கு கிருபை தாரும். என் இருதயத்தை ஆராயும்,
மறைக்கப்பட்ட பாவங்களை வெளிப்படுத்தும். உம்முடைய வார்த்தைக்காக பசியையும் ஜெபத்திற்கான வாஞ்சையையும் கிறிஸ்துவுக்கான அன்பையும் எனக்கு தாரும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் உமக்கு ஒப்புக்கொடுக்க உதவும். நான் உலகத்தோடு அல்ல, உம்மோடு நடக்கச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென்.